அன்பான சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், உங்கள் அனைவரையும் இந்த பைபிள் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் நீங்கள் இந்த பைபிள் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா @சோஃபியாஸ் பைபிளை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்று இந்த வீடியோ எதை பற்றியது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சில வேளைகளில் நாம் மிகவும் நொறுக்கப்பட்டு வேதனையோடும் வலியோடும் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில், சில வேளைகளில் ஜெபிக்க கூட முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது நான் சொல்ல போகும் இந்த பைபிள் வசனங்களை தொடர்ந்து நீங்கள் மறுபடியும் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு சமாதானத்தை உண்டாக்கும். இங்கு நான் மொத்தமாக 20 வசனங்கள் சொல்ல போகின்றேன். இந்த வசனங்களை முடிந்தால் நீங்க எழுதி வைத்து தினமும் வாசியுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இரண்டாவது, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். மூன்றாவது, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மிகவும் அருமையான வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான்காவது, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். 5ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். 6வது, சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். 7வது, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 8வது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 9வது, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. 10வது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். 11வது சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 12வது, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். 13வது, புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 14வது சங்கீதம் 34:17.
நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 15வது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். 16வது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். 17வது ஏசாயா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். 18வது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 19வது சங்கீதம் 46:1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். 20வது சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் யாரோ ஒருவர் நீங்களும் ஜெபிக்க முடியாதபடி நொறுங்கி போய் உடைந்த உள்ளத்தோடு இருக்கும்போது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். தொடர்ந்து வசனங்களை கேளுங்கள். சில வேளைகளில் வேதனைகள் நம்மை நெருக்கும் போது ஜெபிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு துக்கம் நம்மளை வாட்டும். ஸோ அது மாதிரிப்பட்ட நேரத்தில் கண்டிப்பாக வசனங்களை திருப்பி திருப்பி வாசிங்க, கேளுங்க. நிச்சயம் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.